ஒயிட் சுண்டலை வச்சு இன்றைக்கி கட்லட் தாங்க செய்ய போகிறோம். நைட்டே ஊற வச்ச சுண்டலை உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேங்க. அதை மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாங்க. நல்லா பேஸ்ட் பதத்துக்கு இந்த மாதிரி நாம்பி பிடிச்சா நமக்கு ஷேப் வர மாதிரி இருக்கணும். நல்லா பொடிசாக கட் பண்ண பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள், மிளகுத்தூள், உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இதில் மல்லித்தலை வேணாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். லைட்டாக மட்டும் தண்ணி தெளித்து அரைச்சி எடுத்துருங்க. நம்ம நாமி பிடிக்கிற ஷேப் அப்படியே இருக்குங்க. உங்களுக்கு ஷேப் இல்லைன்னா கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்திக்கோங்க. ஷேப் பண்ணி வச்ச கட்லெட்டை நம்ம இப்போ கார்ன்ஃப்ளவர் தண்ணிக்குள்ளே முக்கி எடுத்து பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ தோசைக்கல்லை நல்லா காஞ்சக்கப்புறம் அதில் எண்ணெய் விட்டு நம்மளுடைய கட்லெட்டை திருப்பி போட்டு வேக வச்சா சூப்பரான ப்ரோட்டீன் ரிச்சான ஒயிட் சுண்டல் கட்லெட் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை ஹோம்மேட் சாஸ் கூட சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்கு இது ஒயிட் சுண்டல்னு கண்டிப்பாக தெரியாது. உருளைக்கிழங்குல செஞ்ச கட்லெட் மாதிரி அம்சமாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் வேறு வீடியோவில் பார்க்குறோம். பாய்.